தேவன் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. நேற்று ஒரு காரியத்தை நேற்று ஒரு கிளாஸில் நான் பேசினேன். செய்திகள் வருவதற்கு தேவன் நம்ம கூட பேசும் பொழுது 3 காரியங்களை அவர் முன்வைத்து பேசுகிறார். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், நம்முடைய அன்றைக்குரிய சில திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்மோடு என்ன பண்ணுகிறார், பேசுகிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியம், தேவன் வருங்காலக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த பயிற்சி பள்ளி, இந்த பரிசுத்த ஆவியானுடைய பயிற்சி பள்ளி என்பது வரும் காரியங்களுக்காக நாம் அதிகமாய் ஆயத்தப்படக்கூடியவைகளாய் இருக்கும் என்று நான் ஆவியிலே உணர்த்தப்படுகிறேன். அதனால் தேவன் நம்மை ஒரு பெரிய தீர்மானங்களுக்காக, ஒரு பெரிய திட்டங்களுக்காக தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் பெரிய மாற்றங்களை நாம் இந்த பூமியிலே சந்திப்பதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. இந்த தீபத்தினுடைய வேலை இல்லாவிட்டால் நம்மை புரிந்து கொள்வதற்காக இந்த தீபம் என்ற வார்த்தை பேசப்பட்டிருக்குது. ஆங்கில மொழியாக்கத்தில் the spirit of man is the candle of the Lord. தேவன் ஒரு மனிதனை வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தி போல ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நிலை என்றுதான் நாம் தீபத்தை பார்க்கிறோம். அதனால பிரம்மாண்டமாய் நாம் வெளியரங்கமான அநேக காரியங்களை தேடும் பொழுது நாம் அநேக வேளைகளிலே தேவனுடைய தொடர்புகளையும், தேவன் நம்மோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் மிஸ் பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். We miss the language of God. We miss the codes of God. தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய சில உண்மையான தொடர்பு கொள்ளக்கூடிய தகவல்களை நாம் அதிகமாய் மிஸ் பண்ணுகிறோம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்பொழுதுமே இந்த வெளியரங்கமான தேடுதலை உடையவர்களாய் மாறும் பொழுது அப்படி நடக்கிறது. அதனால்தான் வேதாகமத்தில் தேவன் உள்ளே இருந்து ஒரு தீபமாய் நம்மளை நடத்துகிறவர் என்று சொல்லி வேதாகமம் நம்மளுக்கு அறிவுரை செய்கிறது. அப்போ the major work of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து தங்கி தாவரித்து அவர் இயங்கக்கூடிய மிக முக்கியமான வேலை என்னவென்று சொன்னால், நம்மை வழி நடத்துகிறவராக. So the guidance comes from the indwelling work of the Holy Spirit. உள்ளே தங்கி இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரினால் நம்முடைய வாழ்க்கைகள் வழி நடத்தப்படக்கூடியவைகளாக இருக்கிறது. நம்ம எப்ப இந்த தேவனுடைய வழி நடத்தலை மிஸ் பண்றோம்னா, நம்ம ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். கர்த்தர் பேசினா இப்படி வெளியரங்கமாக காதுல விழுகிற மாதிரி பேசுவார், இல்லாவிட்டால் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய நிலையில தேவன் வந்து பிரசன்னமாகி நம்மளோட பேசுவார், இல்லாவிட்டால் தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய தேவ தூதர்கள் வந்து நம்மளை நேரடியாய் சந்திக்கும் பொழுதுதான் தேவன் நம்மோடு பேசுவார் என்று most of the time we work for the spectacular என்று சொல்கிறோம். நாம் வெளியரங்கமான பிரம்மாண்டமான தொடர்புகளை தான் நாம் அதிக கவனம் செலுத்தும் பொழுது, உள்ளே வேலை செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவரின் இந்த தீபம் போல ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறதை நம்ம மிஸ் பண்ணுகிறோம். அதனால்தான் இந்த தீபமானது எப்படி நம்மளை இயக்குகிறது, நாம் எப்படி அந்த உள்ளே வேலை செய்கிற பரிசுத்த ஆவியான வழி நடத்துதலுக்கு நாம் எப்படி விட்டு கொடுக்கிறோம் என்பதை குறித்து போன கிளாஸ்ல நம்ம அதை டீல் பண்ணோம். நீங்க அதை பார்க்கலன்னா நீங்க the language of the Holy Spirit class number 1 அதில் நீங்க கேட்கலாம். அதில் என்ன நான் சொன்னேன் என்றால், தூண்டுதலின் மூலமாக தேவன் நம்மோடு கூட இயங்குகிறவராய் இருக்கிறார். the inner promptings of the Holy Spirit என்று நான் அதை விளக்கினேன். அதுக்கு பேர் தமிழ்ல தூண்டுதல். promptings என்று சொன்னால் தூண்டுதல். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை நம்முடைய ஆவியிலே தேவன் செய்யக்கூடிய அந்த திட்டங்களை நான் விவரித்தேன். அதுல ஒன்று என்னவென்றால் இம்ப்ரெஷன்ஸ், பதிவுகள் என்று சொன்னேன். அப்படி என்றால் நம்மளால் அதை ஆவியிலிருந்து எடுக்க முடியாத அளவுல நம்முடைய ஆவியிலே சில பதிவுகளை தேவன் செய்வதுண்டு. சில அறிகுறிகளை தேவன் நமக்கு வைப்பதுண்டு. சில அறிகுறிகளை வைப்பதென்று. அடுத்தது
இம்பல்சஸ் என்ற ஒரு ஆங்கில வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அடுத்த ஒரு தலைப்பை வாசித்த நான் இம்பல்சஸ் என்று சொன்னேன். திடீரென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வலுவான ஆசை உண்டாகிறது. அப்புறம் சிக்னல்ஸ் என்று அடுத்த ஒரு ஆங்கில வார்த்தையை ஞாபகப்படுத்தின. அது என்னவென்றால் அறிவிப்பு குறிகள். நம்முடைய ஆவியிலே சில வேளையிலே தேவன் சில அறிவிப்பு பலவைகளை போல அறிவிப்பு குறிகளை வைக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது நட்ஜஸ் என்று சொல்லி அடுத்த ஒரு ஆவியிலே நடக்கக்கூடிய ஒரு வேலையை குறித்து சொன்னேன். அது என்ன சொன்னால் இடித்து கவனத்தை திருப்புவது. நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக அவர் சில முயற்சிகளிலே ஈடுபடுகிறார். God work in and through us by giving some signals. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில தகவல்களை கொடுப்பதற்காக நம்மளை ஆவியிலே அப்படிப்பட்ட ஒரு வேலையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நான் சொன்னேன். கடைசியாக நான் சொன்னது சாட்சியை கொடுக்கிறவராய் உள்ளே இருக்கிறார். அப்படி என்றால் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தரக்கூடிய திடமான பதிவுகள் என்று சொல்லலாம். அஷ்யூர்டு இம்ப்ரெஷன்ஸ் என்று சொல்லலாம். அப்படி என்றால் நம்முடைய லைஃப்ல இருந்து அதை எடுக்கவே முடியாத அளவுக்கு அதுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையுடைய பதிவுகள். இப்படி ஆவியிலே தேவன் நம்ம கூட இடைப்படுகிறார் என்று சொல்லி இதை நான் இன்னும் சொல்ல போனேன்னா இதை கொஞ்சம் நான் மேலோட்டமாக சில காரியங்களை அனுபவங்களை வைத்து விவரித்து சொன்னேன். ஆனால் இந்த இரண்டாவது பகுதியாக இதுல நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது அவருடைய அந்த தொடர்பு அலைவரிசைக்கு நாம் நம்மளை இணைத்து கொள்ள வேண்டும். We have to tune in to divine frequencies என்று பேச விரும்புகிறேன். அவருடைய அலைவரிசைகளுக்கு நம்மளை இணைத்து கொள்ளும்படியாக தான் ஆவியானவர் உள்ளே இருந்து நம்மளை உந்தி தள்ளுகிறவராய் இருக்கிறார். இப்ப இந்த சத்தியங்கள் நமக்கு சரியாய் புரியவில்லை என்று சொன்னால் தேவனுடைய வழி நடத்துதலை நாம் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்ற பல கேள்விகளோடு இருப்போம். ஸோ போன கிளாஸ்ல நான் இதை குறித்த சில தடுமாற்றமான எண்ணங்களை நான் டீல் பண்ணேன். என்னவென்று சொன்னால், என் கூட பேசுவதற்கு தேவன் நான் அவ்வளோ தகுதியானவனா இருக்கிறேனா, இஸ் ஐ எம் worthy so that God can communicate with me. இன்னைக்கு நான் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு, நேரடியாக தேவன் என்னை தொடர்பு கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேனா என்ற ஒரு தவறான நம்பிக்கை தான் அநேகரை தேவனுடைய சத்தத்தை கேட்பதிலிருந்து அவர்களை தூரப்படுத்துகிறது. இப்ப எவ்வளவு சத்தம் கேட்கிறாங்க, எவ்வளவு தூரம் தேவனுடைய ஆவியில இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் பரலோக செய்திகளை அவர்கள் சேகரிக்கிறார்கள் என்பதை குறித்து பிரச்சனை அல்ல. ஏன்னா ஒரு சிலரோட தேவன் நிறைய செய்திகளை கொடுக்கலாம், ஒரு சிலரோடு கம்மியான செய்திகளை கொடுக்கலாம். ஆனால் எப்படியும் ஆவியானவர் எல்லாரோடும் தன்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஊழியக்காரர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தீர்க்க தரிசன அலுவல்களிலே வேலை செய்கிறது, ஆபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமா பரலோக பதிவிறக்கங்கள் நடக்கும், ஹெவி டவுன்லோட்ஸ் நடக்கும். அதனால அவங்க கிட்ட நிறைய பேசுறதுனால அவங்க கிட்ட மட்டும்தான் தேவன் பேசுகிறாரா? அப்படி கிடையாது. அவர் எல்லாரோடையும் பேசுகிறார். அளவுகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் அதே போல மொழிகளும் வித்தியாசமா இருக்கலாம். ஒவ்வொருத்தருடையும் அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த தொடர்பு சாதனங்களை போல தொடர்பு நிலைகள் மாற்றமா இருக்கலாம் ஒழிய, ஆனால் எல்லாரோடும் ஆவியானவர் தொடர்பு கொள்ளுகிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல கொஞ்சம் அளவு கம்மியா இருக்கலாம். சிலர் அதிலே நல்ல பழக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்க ஒரு சிறந்த தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய சீஷர்களாய் மாறி இருக்கலாம். ஒரு சிலர் அதுல நல்ல தங்களை பழக்கி வைத்திருந்தால் அப்படி தேவ சத்தத்தை கேட்பதில் அவங்க ரொம்ப திராணி உள்ளவர்களாய் மாறி இருப்பார்கள். ஆனால் இவைகளெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி இருக்குது. நான் தேவ சத்தத்தை கேட்பதற்கு தகுதி உள்ளவனான்னு கேட்டீங்கன்னா, நாம் ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அந்த மாபெரும் தகுதியை அடைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுவதற்கு நான் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இதை நம்ம போன வாட்டி நம்ம வாசித்துட்டோம். அதனால இப்ப இந்த வாட்டி வாசிக்க போறதுல நீங்க அதுல போய் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார்கள். ஆனா தமிழ்ல வரும்பொழுது பாருங்களேன், தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி மொழியாக்கம் செய்திருக்கோம். ஆனால் எபிரேய சென்டென்ஸ்ல வாசிக்கும் பொழுது நமக்கு தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய ஆவியினால் என்ன பண்ணப்படுகிறார்கள்? வழி நடத்தப்படுகிறார்கள். அதனால நீங்க புத்திரர் ஆன உடனேயே வழி நடத்தப்படக்கூடிய எல்லா தகுதிகளையும் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவன் கூட
இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி நடத்துதலிலே தன்னை இணைத்துக் கொள்வதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்கிறான். ஏன்னா அதை தான் நான் இன்றைக்கு சற்று விளக்க விரும்புகிறேன். ஏன்னா இப்ப ரட்சிக்கப்படாதவனுக்கும் சில வேளையில உள்ள இருந்து ஏதோ வழி நடத்துதல் நடக்குதுன்னு சொல்றான் என் பாஸ்டர்னா, அவனுக்கு அந்த விழுந்து போன மனிதனுக்குள்ளாக கூட தேவனுடைய சுபாவம் தங்கி இருக்கிறதுனால அந்த உள்ளான நிலையிலிருந்து வழி நடத்தப்படக்கூடிய தகுதி அவனுக்கும் கொஞ்சம் இருக்குது. அதனால ரட்சிக்கப்படலைன்றதுனால அவனுக்கு எந்த விதமான வழி நடத்துதலுமே கிடைக்காதுன்னு இல்லை. அவன் மாம்சத்துல வழி நடத்தப்படலாம், இல்லாவிட்டால் யாரோ ஒருத்தருடைய தூண்டுதலினால வழி நடத்தப்படலாம், யாரோ ஒருத்தர் பேசின வார்த்தை அவனுக்குள்ள வந்து என்ன பண்ணும், அவனை வேலை செய்ய வச்சிருக்கலாம். இல்லாட்டி ஆவி உலகத்தோடு கூட அவனுக்கு தொடர்பு இருந்தால் சில அசுத்த ஆவிகள், தேவனுடைய பரிசுத்த ஆவியை தவிர இருக்கக்கூடிய சில ஆவிகள் அவனை தொடர்பு செய்து அவனை வழி நடத்தி கொண்டிருக்கலாம். அதனால எல்லா மனிதனுக்குள்ளும் உள்ளாக இருந்து வழி நடத்தப்படக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு தேவனுடைய ஆவியானவர் அவனை நடத்துகிறவனாய் அவன் மாறி விடுகிறான். அல்லேலூயா. அதனால்தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்க கூட சில வேளையில சொல்றாங்க, நான் யோசித்துக்கிட்டே இருந்தா அது கரெக்டா நடந்துச்சு, என் மனசுல பட்டுது அது நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது அவன் பொய் சொல்லலை. அவனுக்குள்ளாக தேவனுடைய சுபாவம் தான் இருக்குது. அந்த படைக்கப்பட்ட சுபாவத்தினுடைய தன்மைகள் இன்னும் அவனுக்குள்ளதான் இருக்குது. அதனால்தான் அவன் உள்ள இருந்து வழி நடத்தப்படக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன மாற்றம் என்னவென்று சொன்னால், ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறவராய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளாக தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் வழி நடத்தப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அதனால இன்றைக்கு ஒரு வசனத்தை மையமாக வைத்து நான் பேச விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 6 verse 19. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை இருந்து நம்ம வாசிக்க போகிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சரீரம். இதுதான் ஒரு மிகப்பெரிய கனோட்டேஷன். இப்ப ஆலயம் என்பதை நம்ம பழைய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு கூடாரமா இருந்துச்சு. பின்பு அழகான வடிவங்களை உடைய சாலமோனுடைய தேவாலயம் இருந்துச்சு. அதனால கட்டுமானங்கள், வெளியரங்கமான தோற்றங்கள், வடிவங்களை தான் நாம் ஆலயம் என்று சொல்லி அதற்கு பேரிட்டோம். ஆலயத்தினுடைய மிக முக்கியமான வேலை இல்லாவிட்டால் முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவன் மனிதனை தொடர்பு கொள்ளக்கூடிய இடம். அல்லேலூயா. ஆலயத்தினுடைய மிக முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், மனிதன் தேவனிடத்திலும் தேவன் மனிதனிடத்திலும் தொடர்பு கொள்வதற்கு தேவன் விரும்புகிற சூழ்நிலைகள் அமைக்கப்படும் பொழுதுதான் அது ஆலயமாய் மாறுகிறது. ஆலயம் சும்மா கட்டிடம் கிடையாது. அதுல தேவன் விரும்புகிற வண்ணமாக அவைகள் இயங்கும் பொழுது, அதனால தான் தேவன் லேவியராகமத்துல என்னென்ன பலியெல்லாம் கொடுக்கணும், ஒரு ஆசாரியன் எப்படி இருக்கணும், நீங்கள் யாத்திராகமும் வாசித்தீங்கன்னா நிறைய பகுதிகள் அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், அந்த லேவியனுடைய உடை எப்படி இருக்கணும், அந்த அபிஷேக எண்ணெய் எப்படி இருக்க வேண்டும், இப்படி பல கோணங்களிலே தேவன் பேசியிருப்பா. அப்படின்னா நான் உன்னோடு கூட இந்த பூமியில இடைப்பட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு சாதகமானதையும் எனக்கு பிரியமானதையும் என்னிடத்தில் நீ வருவதற்கு நான் ஏற்படுத்தின வழியின்படியாக நீ வருவதற்காக உருவாக்கப்படுவதுதான் ஆலயம். அல்லேலூயா. ஆலயம்னா என்னன்னா நம்மளே டிசைன் பண்றது கிடையாது. பழைய ஏற்பாட்டுல தேவன் எப்படி சொல்றாரோ அப்படி நீங்கள் அதை கட்டும் பொழுது, பலியிடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, புகை எழும்பும் பொழுது, எல்லாம் நடக்கும் பொழுது அங்கே தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்கிறவராய் மாறுகிறார். That's the place God comes and commune with him. தேவன் மனிதனோடு இயல்பாக பழகுகிறவராக, அவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிறவராய் உருவாக்கப்படுகிற இடம்தான் ஆலயம். இப்ப அந்த ஆலயத்தை இங்கே கொரிந்தியரிலே பவுல் என்ன இடத்தை அவர் நிர்ணயித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களிலே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஆலயத்துலதான் அது பழைய ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாய் தங்கும் பொழுது நாமே ஆலயமாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு வெளிச்சம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு வந்துவிட்டால் தேவனை தொடர்பு கொள்வதும் தேவன் உங்களை தொடர்பு கொள்வதும் மிகப்பெரிய சாத்தியமாய் மாறிவிடும். இப்ப
நம்ம கட்டிடங்களையும் இல்லாவிட்டால் வெளியரங்கமான தோற்றத்தையுடைய அமைப்புகளை வைத்துதான் நாம் ஆலயத்தை உயர்த்தி பார்க்கிறோம். சரி, அது எதுக்கு பாஸ்டர் என்று சொன்னால், அதற்கு ஒரு வேலையை தேவன் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாகிய உங்கள் சரீரத்தை எல்லாம் நீங்கள் ஒரு அவயவமாய் இருப்பதற்காக, ஒரு அவயவமாய் செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு சர்ச்சஸ் என்று சொல்கிறோம். ஒரு அமைப்பை கொண்ட, ஒரு நிர்வாக அமைப்பை கொண்ட திருச்சபையாய் இருக்கிறது. ஆனால் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் என்ன பண்ணியிருக்கிறீர்கள், மாறி இருக்கிறீர்கள். அப்படின்னா இப்ப தேவன் எங்கே முதலாவது தொடர்பு கொள்ளுகிறவராய் இருக்கிறார்னா, நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ளாக தொடர்பு கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம குவாலிஃபைடா மாறிவிட்டோம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, என்னைக்குமே தேவனுடைய சத்தியம் வேலை செய்யணும்னா தேவன் என்ன செய்தார் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மளை, இந்த தேவன் கொடுத்த சரீரத்தை அதையே தேவன் ஆலயமாய் மாத்திட்டார். அல்லேலூயா. இது நம்ம மாற்றுவதுன்னு திட்டம் வைத்ததை விட அவரே ஒரு திட்டம் வைத்து, அவரே இந்த சரீரமாகிய ஆலயத்திலே வந்து தங்கி தாபரிக்கிற இடமாய் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அதை மாற்றி இருக்கிறார். அப்ப இப்ப எங்க இருந்து தேவன் பேசுவார் அப்படின்னு நீங்க முதல் கட்டமா என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், அவர் உங்களுக்குள்ளாக இருந்து பேசுகிறவர். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு தேவனுடைய சத்தம் எங்க கேட்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளாக இருந்துதான் அது ஆரம்பிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தங்களும் வெளியிலிருந்து வரக்கூடிய வழி நடத்துதல்களும் நமக்கு உதவிகளாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, ஒருத்தர் சாட்சி சொல்லும் பொழுது என்ன நடக்கிறதுனா, வெளியே இருந்து நமக்கு உதவிகள் வருகிறது. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியானவர் அதற்கு ஆம் என்றும் ஆவேன் என்றும் சொல்லப்படும் பொழுது அவைகள் நம்முடைய ஆவியிலே உள்ளான தூண்டுதல்களாய் மாற்றப்படுகிறது. இந்த அனுபவத்துக்குள்ளாய் வருவதற்காக தான் தேவன் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் உன்னதமான நிலைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, என்னுடைய பிரசங்கத்தின் நோக்கம் என்னன்னா, நம்மள இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த ஒரு தெய்வீகமான நிலைக்கு நாம் மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் திருச்சபை அசைக்க முடியாத, அழிக்க முடியாத, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத மாற்றங்களை எல்லாம் உண்டு பண்ண முடியும். அல்லேலூயா. சோ உள்ளே இருக்கிற ஆவியானவர் உள்ளே தங்கி இருக்கிறார். உள்ளே இருந்து நம்ம கூட என்ன பண்ணுகிறார், அவர் பேச விரும்புகிறவராய் இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 16 and verse 8. யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்ப அவர் வராரு, ஆவியானவர் உள்ளே வருகிறார். உள்ளே வந்து என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு செயல் திட்டங்கள் இங்கே விரிவாக்கப்படுகிறது. பாவத்தை குறித்து பேசுறாரா, நீதியை குறித்து பேசுறாரா, நியாய தீர்ப்பை குறித்து பேசுறான். சரி, இப்படிப்பட்ட இந்த காரியத்தெல்லாம் ஆவியானவர் செய்ய போகிறார். சரி, எப்படி செய்ய போகிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக தான் அதை முதல்ல ஆரம்பிக்கிறார். அதனால்தான் நீங்க பாவத்தை குறித்து உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும்படியாக, நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கலாம், ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கலாம், ஒரு பிரசங்கியாரு நல்ல ஆவியில நிறைஞ்சு உங்களோட கூட பேசியிருக்கலாம். ஆனால் அந்த சத்தம் உங்களுக்குள்ளாய் கேட்கப்படும் பொழுதுதான் நீங்கள் பாவத்துக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப எல்லாமே எங்க நடக்குதுன்னா, உள்ளே ஒரு தெய்வீக தொடர்புகளை தேவன் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் நம்ம கர்த்தர் பேசுறாருன்னு கேட்ட உடனே நம்ம எப்பயுமே வெளியரங்கமான இந்த சூப்பர்ஃபிஷியல் ஒர்க்கை தான் நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாய் பார்க்கிறோம். அது நடக்குமா சொன்னா நிச்சயமாய் நடக்கும். தேவன் எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளுகிறவர், பல விதங்கள்ல தொடர்பு கொள்ளுகிறார். ஆனால் பெரிய ஆய்வுகளின் அடிப்படையிலும் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அனுபவங்களிலும் பார்த்தீங்கன்னா 70% அவர் நமக்குள்ளாக தீபமாய் இருந்துதான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால நீங்க வெளியரங்கமான அந்த அடையாளங்களையும் வழிநடத்தலையும் தேடும் பொழுது நீங்கள் 80% தெய்வீக திட்டங்களையும் தீர்மானங்களையும் நீங்கள் கை நழுவ விடுகிறவர்களாய் மாறி விடுவீர்கள். அதனாலதான் இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம் உங்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய ஆவியானவரோடு கூட நீங்கள் அந்த தெய்வீக மொழிகளை நீங்கள் கற்று அதிலே தலை தோங்கும்படியாக நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால தேவனுடைய அலைவரிசைக்கு உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்வதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Tune in to divine frequencies.
டியூன் இன்டு டிவைன் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, இது இங்கிலீஷ்ல கேட்கும் பொழுது கொஞ்சம் நல்ல இருக்கும். அப்போ தமிழ்ல வந்து தெய்வீக அலவரிசைக்கு உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அப்போ ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, பேசுகிறவராக இருக்கிறார். இப்போ இந்த அலைவரிசைக்கு நம்ம கரெக்டா என்ன பண்ண வேண்டும்? நம்மளை இணைத்து கொள்ள வேண்டும். பழைய காலத்து நீங்க ரேடியோ வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ரேடியோ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அந்த முள்ள கரெக்டாக திருப்பலைன்னா அந்த அலைவரிசை வரும்பொழுது தான் உங்களுக்கு அந்த செய்திகளும் பாடல்களும் எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி உங்களுடைய ஆவி சரியாக பயிற்சி கொடுக்கும் பொழுது, அது சரியான நிலைகளுக்கு, அது உறுதியான இடத்துக்கு வரும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சத்தத்தை சுலபமாக அடிக்கடி அதிகமாய் கேட்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ சில வேளைகளில் மக்கள் சொல்லுவாங்க, பைபிள் படித்தா போதாதா பாஸ்டர்? நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுது கூட அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் ஆவியானவரால் அது வெளிச்சம் போடும் பொழுதுதான் அது உங்களுடைய ஆவியிலே பலப்பட்டு நீங்கள் ஆவிக்குரிய மக்களாய் மாற்றப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அதனால பைபிள் படிக்கும் பொழுது நம்ம தேவனுக்கு பேசுவதற்கு பெரிய வாய்ப்பை திறந்து வைக்கிறோம். ஆனால் அவர் எப்படி பேசுகிறார் என்றால், இந்த வார்த்தைகள் மீதும் ஆவியானவர் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது, நம்முடைய ஆவியிலே அந்த வார்த்தை வெளிச்சமாகும் பொழுதுதான் நாம் வழி நடத்தப்படுகிறவர்களாய் மாறுகிறோம். அதனால வார்த்தை மட்டுமே போதுமா பாஸ்டர் கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை நமக்கு மாம்சமாக மாறுவதற்கு ஆவியானுடைய உதவி தேவைப்படுகிறதா இருக்கிறது. அதனால இன்றைக்கு அந்த டியூனிங் இன்டு டிவைன் ஃப்ரீக்வன்சிஸ், தேவனுடைய அலைவரிசைக்கு உங்களை இணைத்துக் கொள்வது எப்படி என்று நான் பேசும் பொழுது இந்த வார்த்தையை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். இன்ட்யூஷன், அதுக்கு பேர் வந்து தேவன் எப்படி நம்மளை வழி நடத்துகிறார் அப்படின்னா இன்ட்யூஷன். இதுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் வேர்டை வந்து நம்ம இரண்டா பிரிச்சுக்கலாம். இதுக்கு தமிழ் மொழியாக்கம் என்னவென்று சொன்னால் உள் உணர்வு. இதுக்கு பேர் என்னது? உள் உணர்வு. இல்லாவிட்டால் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல தமிழ் வார்த்தையை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா உள்ளான பாடம். எப்படி? உள்ளான பாடம். ஏன்னா அந்த இங்கிலீஷ் வேர்டு வந்து டியூஷன் என்பது நம்மளுக்கு எல்லாம் தெரியும், கற்றுக் கொடுப்பது. கரெக்டா? இங்கிலீஷ்ல வந்து இன்ட்யூஷன் அப்படி என்றால் இந்த கற்றுக் கொடுப்புதல் உனக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி? இன்ட்யூஷன், உள்ளான கற்றுக் கொடுக்குதல், இல்லாவிட்டால் உள்ளான பயிற்சி. ஆனால் ஒரே வார்த்தையில் அழகா சொல்லணும்னா உள் உணர்வு என்று சொல்லலாம். இதற்கு இன்னொரு வார்த்தையும் நான் சற்று அடையாளப்படுத்த விரும்புகிறேன். அதுக்கு என்னன்னா உந்துதல். அதுக்கு பேர் என்னது? உந்துதல். அதுக்கு இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மொழியாக்கம் அப்படி சொன்னால் டிரைவ் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் எனக்கு உள்ளாக இருந்து ஒரு தூண்டுதலும் ஒரு தள்ளுதலும் ஏற்படப்படுகிறது. அதுக்கு பேர் தான் உந்துதல் என்று சொல்லுகிறோம். அப்போ ஆவியானவர் உள்ளே இருந்து அவர் செய்யக்கூடிய இந்த வேலையை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஓகே, த பைபிள் ஹேவ் லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் திஸ் இன்ட்யூஷன். இந்த வேதாகமும் அநேக இடங்களிலே நம்முடைய உள் உணர்வுகளை குறித்தும் உள்ளான தூண்டுதல்களை குறித்தும் அதிகமாய் பேசியிருக்கிறது. ஓகே, ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 16 verse 25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழி. இது படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன, இது மனுஷனுக்கு தோன்றது எல்லாமே மரணமா? அப்படி சொல்லல. இந்த இன்ட்யூஷன் என்பது, இந்த உள்ளான தூண்டுதல், உள்ளான வழி நடத்துதல் என்பது ஆவியானவரால் மேற்கொள்ளப்படும் பொழுது அது ஜீவனை பிறப்பிக்கிறது. ஆனால் இவனுடைய உள்ளான தூண்டுதலையும் உள் உணர்வுகளையும் இவன் தனியாய் போய் கொண்டிருப்பான் என்றால், தன்னுடைய சுய திட்டம், சுய முயற்சி, இல்லாவிட்டால் தவறான மக்களுடைய துர் ஆலோசனைகள், இன்னும் சொல்ல போனா அசுத்த ஆவிகளின் வழி நடத்தப்படுகிறவன். ஓகே, அவனுடைய உள் வழி நடத்துதலினாலே அவன் போயிட்டே இருந்தானா அவன் என்ன கண்டுபிடிக்கிறானா? மரணத்தை கண்டுபிடிக்கிறான். அப்போ பைபிள்ல அவனுடைய சிந்தனை எப்படி செயல்படுகிறதோ அவன் அப்படியே போயிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க வந்து எல்லாருடைய சிந்தனையும் பேசல, ஆவியானவரால் மெருகேற்றப்படாத சிந்தனைகள். எப்படி? ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படாதது, ஆவியானவரால் தூண்டப்படாதது, ஆவியானவரால் இயக்கப்படாத சிந்தனைகளை குறித்து அங்கே பேசி கொண்டிருக்கிறது.
அதனால பைபிளை படிக்கும் பொழுது ஐயோ மனுஷனுடைய சிந்தனை ரொம்ப பொல்லாது, அது போய் மரணத்தை பிறப்பிக்கணும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உள் உணர்வையும் இந்த உள்ளான உந்துதலையும் ஒருவன் ஆவியானவரிடத்தில் தனியாய் ஒப்பு கொடுக்காவிட்டால் அவைகள் அவனுக்கு மரணத்தை என்ன பண்ணுகிறது, ஏற்படுத்துகிறது. நம்மளுடைய லைஃப்ல கூட நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய தவறுகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், வருத்தங்கள் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவைகள்லாம் ஆவியானவருடைய உள் உணர்வினால் தொடங்கப்படாதவைகளாக இருக்கும். இட் இஸ் நாட் ஸ்டார்டட் ஃப்ரம் த இன்ட்யூஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது நம்மளே ஆரம்பிச்சிருப்போம். யாரோ ஒருத்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளை மைண்டை வாஷ் பண்ணியிருப்பாங்க. எப்படி? அதனால தான் இந்த மார்க்கெட்டிங் டீமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டையை கழுவுறதே வேலையாக இருக்கும். தேவையில்லாத பொருளை கொண்டு வந்து உனக்கு இது ரொம்ப தேவை, உன் எதிர்காலத்துக்கு இது இல்லைன்னா உன் வாழ்க்கையே அழிஞ்சிருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் காலையில், அப்போல்லாம் நான் நைட்டு படிச்சுட்டு ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன், அதனால் நான் லேட்டாக தான் எந்திரிப்பேன் பாருங்க. ஆனால் திடீர்னு என்னுடைய தகப்பனார் வந்து எழுப்புறாங்கடே உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த காலையில் ஃப்ரெண்டுலாம் யாரும் வரமாட்டாங்களேன்னு பார்த்தா என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன். அவன் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 6 மணிக்கு 6:30 மணிக்கெலாம் வந்து நிற்கிறான். சரி என்ன இவன் வந்திருக்கிறான்னு கேட்டால் அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டீப்பா மாதிரி ஒன்று விற்பாங்க. அந்த ஒரு சூட்கேஸ் மாதிரி தூக்கிட்டு போனோம். அதை பிரிச்சுட்டிங்கன்னா 4 சேர் வரும், ஒரு டேபிள் ஒன்று வரும். காலையில் 6-6:30க்கு எந்திரிச்சு வந்து எனக்கு திறந்து இது உனக்கு ரொம்ப தேவை அவசியம். எப்படி? எத்தனை மணிக்கு? 6:30 மணிக்கு. அப்போ நான் யோசித்தேன், இது எனக்கு எதுக்குடா தேவை, எனக்கு தான் வீடு ஃபுல்லாக சேர் இருக்குது. இல்லை நீ எங்கேயாவது வெளியே போகிறப்ப உனக்கு உட்கார்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதுதான் மண்டையை கழுவுறதுன்றது. இதுதான் வந்து தன்னுடைய சுயமாய் ஒரு மனிதன் செயல்படுவது. உனக்கு ஒரு தேவையே கிடையாது, ஆனால் இது இருந்தால் தான் உன்னுடைய லைஃப். அவன் சொல்கிறான், இது இருந்ததுன்னா உன்னுடைய லைஃபே ரொம்ப நல்லா இருக்கும்டா. எங்கே போனாலும் ஏன்னா அங்கங்கே சேர் இருக்குதுன்னா ஒத்துக்க மாட்டான். எப்படி? பாருங்க, இப்போ நம்ம கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், முயற்சி பண்ணுறான். ஆனால் எங்கேருந்து முயற்சி பண்ணுறான்னா அவனுடைய தவறான உள்ளுணர்விலிருந்து என்ன பண்ணுறான், அவன் முயற்சி செய்து ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறான், நம்மளை தள்ள விரும்புகிறான். நான் சமீபத்தில் ஒரு எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு பிரபலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும். எப்படி? ஒருத்தனை ஏமாத்தணும்னா என்ன பண்ணணும், அவன் ஆசையை தூண்டணும். நீங்கள் பூமியில் நடக்கிற 95% ஏமாறுதல் ஒரு ஆசைகளை தூண்டப்பட்டு அவன் உள் உணர்விலே அவனை நடத்தும்படியாக முயற்சி செய்யப்படுகிறது. ஓகே, சில வேளையில பாருங்க, திருமணங்களை கூட அப்படிதான் இந்த புரோக்கருங்கெல்லாம் செய்து விட்டுருவானுங்க. சார் அந்த குடும்பம் சூப்பர் இப்படி அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கொண்டு போய் என்ன பண்ணுவான், நேரடியாக கொண்டு போய் ஒரு டைரக்ட் வே டு ஹெல்ல ஓப்பன் பண்ணி விட்டுருவான். எப்படி? நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான வாசலை திறந்து விட்டுருவான். எங்கன்னு கேட்டிங்கன்னா இவன் உள் உணர்வுலேருந்து என்ன பண்ணுறான், நம்மளை தள்ளுறான். தள்ளி 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 கொண்டு எங்கேயா விட்டுருவான். அப்ப அந்த இடத்த தான் இங்க பேசுகிறது. அப்ப உள் உணர்வு வந்து எல்லாராலும் பயன்படுத்தக்கூடியது. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன தியானித்து கொண்டிருக்கிறோம்னா, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆவியானவர் கொடுக்கக்கூடிய உள் உணர்விலே செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உள் உணர்வு இல்லாமலாம் செயல்படல, ஆனால் ஆவியானவருடைய உள் உணர்விலே செயல்படும்படியா அழைக்கப்படுகிறான். என்னோடு கூட கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் பாருங்க, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க. அப்பனா உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன உங்களுக்கு கைட் பண்றாரோ அதற்கு ஏற்றபடி உங்களை என்ன பண்ணுங்கள், நடத்தி கொள்ளுகிறவர்களாய் மாறுங்கள். அதனால்தான் நான் போன கிளாஸ்ல கூட சொன்ன பாருங்க, நம்ம வெளியரங்கமான ஆவிக்குரிய தோற்றத்தை வைத்து ஒருவனை ஆவிக்குரிய ஜாம்பவான் இல்லாவிட்டால் ஆவிக்குரிய முதிர்ந்தவன் என்று கணக்கிடுவது மிகப்பெரிய தவறுகளை பூமியில ஏற்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால் அவன் வெளியரங்கமாக நிறைய ஆவிக்குரிய செயல்களை செய்யலாம். எப்படி? ஆவிக்குரிய செயல்களை செய்யலாம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 29 வருடம் இந்த தெய்வீக பணியில இருக்கிற பாருங்க. பெரிய பெரிய பைபிள் எடுத்துன்னு வந்து பெருசு பெருசாக நோட்ஸ் எழுதி, இப்படி பாட்டு புஸ்தகம்லாம் எல்லா பாட்டு புஸ்தகத்தையும் எடுத்துன்னு வருவான். எவ்வளோ பாட்டு போட போறானே தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ பரலோகத்திலே தான் இருக்கிற மாதிரியும் அப்பப்போ பூமிக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் செய்கிற வேலையும் அவன் பண்ண வாழ்க்கையில அவன் எடுத்த தீர்மானங்களையும் பார்த்தீங்கன்னா அது ஆவிக்கேற்ற மாதிரியே இருக்காது. அப்படின்னா அவன் ஆவிக்குரிய அடையாளங்களை வெளியரங்கமாய் உருவாக்கி கொள்ளுகிறானே ஒழிய ஆவிக்கேற்றபடி அவன் என்ன பண்றதுல நடப்பது இல்லை. இன்னொரு அதே அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5:25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் போதும். ஆவியினாலே என்ன பண்ணணும், பிழைத்திருக்க வேண்டும். அப்படின்னால் ஆவியினால் நாம் ஜீவன் அடைய வேண்டும்.
Every action should be communicated or initiated or given life by the Spirit of God. ஆவியானவரால் நாம் பிழைத்திருப்போம் என்று சொன்னால், பிழைத்திருப்போம்னா ஏதோ வாழ்ந்து தப்பிச்சு பொழைச்சிட்டு போறதுல, நம்ம ஆவியானவர் நமக்குள்ளாய் இருந்து செயல்படுகிற அந்த திட்டத்திலேயே நம்மளை இணைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அது ஜீவனை பிறப்பிக்கிறதா என்ன பண்ணப்படுகிறது, அது மாற்றப்படுகிறது. அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆவிக்கேற்றபடி நடந்து ஆவியினாலே பிழைத்திருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எங்க இருந்து நடக்க போகுது பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக உங்கள் உள் உணர்விலே ஆவியானுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அவைகள் அப்படியாக நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வாட் இஸ் இன்ட்யூஷன்? இந்த உள் உணர்வு இல்லாவிட்டால் உள்ளான பாடம் என்றால் என்ன? நான் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், ஏன்னா அப்படிதான் நாம் பயிற்சி எடுக்கப்பட்டிருக்கிறேன். இன்ட்யூஷன் இஸ் a internal feeling that develop as we mature. முதலாவது இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது ஒவ்வொரு பகுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உள் உணர்வு என்பது நாம் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடையும் பொழுது இது உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடையும் பொழுது, as we mature, this intuition develops. இது சும்மா திடீர்னு ஏற்படுகிறதுலாம் கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வேதத்தையும் உபவாசத்தையும் தெய்வீக திட்டத்திலும் தெய்வீக தீர்மானத்திலும் ஒரு ஆவிக்குரிய கூட்டமைப்பிலும் நாம் சரியா இயக்கப்பட்டு நாம் ஒரு புதிய மனுஷனாக மாறுறது மட்டும் இல்லை, அங்கிருந்து நாம் முதிர்ச்சியாக மாற்றப்படும் பொழுது இவைகள் உருவாக்கப்படுகிறது. எப்படி நடக்கிறது என்று சொன்னால், enabling us to come to the conclusion about a situation through the utilization of divine possibilities. நாம் எப்படி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னால், அவர்கள் முதிர்ந்தவர்களாகி இப்பொழுது அவங்க எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களும் ஆவியினாலே, அது தூண்டுதலினாலும் ஆவிக்குரிய அடையாளங்களினாலும் அவர்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அதை தான் நாம் என்ன சொல்லுகிறோம், உள்ளான பாடம் என்று சொல்லுகிறோம். இப்ப இன்னும் நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா சொல்ல பாருங்க. நீங்க டியூஷனுக்கு ஏன் அனுப்புறீங்க? ஏன்னா இவன் ஒரு வாட்டி படிக்க போனான், அங்க அவனுக்கு என்ன பண்ணல, புரியல, அது உள்ள போய் சேரல, கரெக்டா? அதனால இவனுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம், கோச்சிங் அவர் போட்டு அவனை டியூஷன்ல அனுப்பி அங்க அந்த டீச்சர் என்ன பண்றாங்க, மறுபடியும் அவனை என்ன பண்றாங்க, அவனை முதிர்மை அடைக்கி அந்த சப்ஜெக்டை அவன் புரிஞ்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டதுனால அவன் நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு அவனுக்கு முயற்சி செய்கிறார்கள். அல்லேலூயா. எப்பா இப்படிலாம் கொஸ்டின் கேட்டா நீ என்ன பண்ணணும், இப்படி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து நீ என்ன பண்ணணும், இப்படி பதில் எழுதணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு கேட்கப்பட்டதுன்னா நீ இந்த மாதிரி என்ன பண்ணணும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு கன்க்ளூஷன்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு அவனுக்கு உதவி செய்யப்படுகிறது, ஒரு முடிவை கொண்டு வருவதற்கு உதவி செய்யப்படுகிறது. அப்படிதான் ஆவியானவரோ நம்ம முதிர்ச்சி அடைந்து நம்முடைய எல்லா தீர்மானங்களின் முடிவுகளும் ஆவியானவருடைய துணையினால் நிறைவேற்றப்படுவதுதான் உள்ளான உணர்வு, இல்லாவிட்டால் உள்ளான பாடம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையுமே உள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரினால் நாம் தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது அதை நம்ம என்ன சொல்றோம், உள்ளான பாடம் இல்ல உள்ளான உணர்வு என்று நாம் சொல்லுகிறோம். இப்ப ஏன் பாஸ்டர் இப்போ இந்த இன்ட்யூஷன் அவ்வளவு இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த உள்ளான வழி நடத்துதல் தான் 70-80% புதிய ஏற்பாட்டு சபையை தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்த ஒன்று இருக்குது, அது அடுத்ததாக நம்ம தியானிப்போம். அது என்னன்னா கான்சியஸ்னஸ், மனசாட்சியின் மூலமாய் தேவன் பேசுவது. ஆனால் முதல்ல இந்த உள்ளான பாடத்திட்ட அமைப்பின் மூலமாய் தேவன் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப இத சரியாய் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா நம்ம செயல்படுத்தலைன்னா நாம இந்த பூமியில தெய்வீக திட்டங்களை என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. இப்ப நம்ம அடிக்கடி சொல்றோம் பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் தேவனோடு கூட நல்ல இணைந்து ஜெபத்திலே தங்கி இருக்கும் பொழுது இந்த இன்ட்யூஷன், இந்த உள்ளான தீர்மானங்கள், இந்த உள்ளான உணர்வுகள் அது மேம்பட்டு உங்களை நல்ல தீர்மானங்களுக்குள்ளாய் வழி நடத்த ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சொல்ற பாருங்க, நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு இதை செய்ய சொன்னாரு, இதை நடத்தினாரு, இந்த வார்த்தையின் மூலமா பேசினாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, உள்ள ஒரு பெரிய அசைவு நடக்குது, அது வெளியரங்கமான சாட்சிகளை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா.
அப்ப நம்ம ஏன் ஜெபம் பண்றோம்னா, ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் என்பதை புரிந்து ஜெபம் பண்ணுவது ஒரு வெற்றிகரமான ஜெபம் என்று நான் நம்புகிறேன். அதனால்தான் பலவிதமான மத சடங்காச்சார ஜெபங்களை காட்டிலும் ஜீவனுள்ள ஜெபத்தை நான் 100% நம்புகிறேன். அதுக்காக உற்சாகப்படுத்துகிறேன். ஏன்னா 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லப்படுகிறது, we ought to pray. நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, இந்த உள் உணர்வுகளை தேவன் நமக்குள்ள என்ன பண்ண விரும்புகிறார்? அதிகமாய் செயல்படுத்த விரும்புகிறார். அதனால பாருங்க, ஜெபிக்கிற மனுஷன் எப்பயுமே ஆவிக்குரிய நிலைகளை சுலபமாக அதிகமாக இயக்குகிறவனாய் மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. He has a great access for the spiritual connotations. ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சில அடையாளங்களுக்கும் மொழிகளுக்கும் ஜெபிக்கிறவன் அதிகமாக என்ன பண்ணி கொள்கிறான்? ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். அதே போல பைபிள் அடிக்கடி படிக்கிறவன் கூட அதே இடத்துக்கு தன்னை என்ன பண்ணி கொள்கிறான்? ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். நீங்க ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னார் பாருங்க, உங்களுக்கு பைபிள் படிக்க முடியல, பைபிள் படிச்சா புரியலன்னா கூட நீங்க இதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் ஆவியானவர் அசைவாடி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பாருன்னு சொன்னார். நான் 100% நம்புறேன். நம்ம எல்லாம் பைபிள் படிக்கும் பொழுது பாருங்க, இதெல்லாம் புரிஞ்சுலாம் படிக்கல. இன்னும் நம்ம பைபிள் படிக்கிறப்ப நிறைய விஷயம் என்ன பண்ண மாட்டுது? புரிய மாட்டுது. ஆனால் இதை படிக்க நாம் அந்த இடத்திலே ஆவியானுடைய அசைவுக்கு என்ன ஆகிறோம்? நம்ம ஆயத்தமாகிக் கொள்கிறோம். அதே போலதான் தியானம் பாருங்க, நீங்க ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, அடுத்த ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா தியானிப்பது. அடுத்த ஒரு முக்கியமான பகுதி என்னது? தியானிப்பது. இதை நிறைய கிறிஸ்தவர்கள் அடிக்கடி பிராக்டிஸ் பண்றது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணாம எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இரவும் பகலும் அது என்ன பண்ணு? தியானித்து கொண்டிருப்பாய. நீங்க மெடிடேட் பண்ண. இப்ப இதுல என்ன படிக்கிறோமோ, இதுல என்ன கருத்து இருக்குதோ, இதுல ஆவியானவர் எதை வெளிச்சம் பண்ணாரோ அதை நீங்கள் எவ்வளவு சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்களோ அப்பொழுது அந்த ஆவியானவருடைய அந்த இன்ட்யூஷன் நமக்கு அதிகமா என்ன பண்ணப்படுகிறது? கிடைக்கப்படுகிறது. அதனாலதான் இந்த ஆவிக்குரிய முயற்சிகளுக்கெல்லாம் நம்ம பெருசா நம்மளை விட்டு கொடுக்கணும். சில வேளை ஜெபிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஜெபிக்கணுன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளாய் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அங்கே தேவன் செயல்படுகிறவராய் மாறிவிடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சில டைம்ல ஆராதிக்கணும்னு நம்மளுக்கு ரொம்ப ஆசையா இருக்காது. ஆனால் ஆராதிப்பதற்காக நம்ம கொஞ்சம் நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்மளை கொஞ்சம் விட்டு கொடுக்கும் பொழுது அங்கே தேவனுடைய அசைவுகள் உண்டாக்கப்படுகிறது. அதனால நம்முடைய இன்ட்யூஷன்ஸை அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய கிஃப்ட். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்று கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கிறிஸ்தவனுடைய வெற்றி எங்க என்று சொன்னால், அவன் வெளியரங்கமான வெற்றிகளை தான் நம்ம என்ன பண்றோம்? நிறைய வேலைகள்ல தொடர் வெற்றிகளாய் பார்க்கிறோம். அவர் வீடு கட்டிட்டாரு, அவரு கார் வாங்கிட்டாரு, அவர் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு, அவர் ஃபாரின் டூர் போயிட்டு வந்துட்டாரு, அவர் ஹாலிடே போயிட்டு வந்துட்டாரு. இதை தான் நம்ம பெரிய வெற்றியின் சின்னமாய் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி என்னவென்று சொன்னால், அவன் ஆவியினால் தொடர்ந்து வழிநடத்தப்படக்கூடியவனாய் அவனுடைய வாழ்க்கை அமையும் பொழுது அவன் நிச்சயமான வெற்றிகளுக்குள்ளாய் அவன் கடந்து சென்று கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, சக்சஸே நம்ம இதை ரொம்ப டிஃபைன் பண்ண வேண்டியதா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய சோசியல் மீடியால உங்களை நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னா நம்ம வெற்றி என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறோம். வெற்றி என்பது அப்படிலாம் கிடையாது. அது தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்பட வேண்டியது. அதுல ஒரு என்னன்னா, நம்ம தேவனால் வழி நடத்தப்படுகிறோமா என்பது வெற்றியினுடைய முதல் அடையாளமும் சின்னமும் அங்கீகாரமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 4 வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த இன்ட்யூஷன், இந்த உள்ளான பாடத்திட்டங்கள் நகரும் பொழுது ஏற்படக்கூடிய 4 முக்கியமான அசைவுகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்குறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு புதிய தகவல்களாக இருக்கலாம், அதுவும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லை நீங்க ஏற்கனவே கேட்டிருந்தீங்கன்னா அந்த தகவல்கள் உறுதிப்படுத்துவதற்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 4 கிரேக்க வார்த்தைகளை தான் நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த இன்ட்யூஷன் நடக்கும் பொழுது, இந்த உள்ள தேவன் நம்முடைய உள் உணர்வை நடத்தும் பொழுது என்னென்னலாம் நடக்க சாத்தியம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இப்போ என்னுடைய வேலை என்னன்னா, இப்படிலாம் நடந்துச்சுன்னா இது பரிசுத்த ஆவியானவருடைய மொழிகள். ஹல்லேலூயா. இப்போ இந்த கிளாஸினுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னா இது பரிசுத்த ஆவியானவருடைய மொழிகள் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பதான் என்னுடைய பெரிய வேலை. அதுக்கப்புறம் என்னன்னா,
அந்த மொழிகளை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்தி அதிலே நீங்கள் வெற்றிகரமாய் தேவனோடு இணைக்கப்பட்டு தேவ சித்தத்தை பூமியில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம். அல்லேலூயா. அதனால இந்த பாடத்தை ஆவியானவர் தான் நம்மளை கொஞ்சம் அப்படியே கைட் பண்ணிட்டு போறாரு. அதனால நீங்களும் அதில் தொடர்ந்து வரும்படியாய் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஓகே, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம். அப்பொழுது அப்பொழுது அவர் ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு பெருமூச்சு விட்டு என்ன சொன்னாரு? எப்பத்தா என்று சொன்னார். இப்ப இந்த பெருமூச்சு என்ற இந்த வார்த்தை தமிழிலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை கிரேக்கத்தில் நான் உங்களுக்கு சற்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஓகே, and he looked up to the heaven and sinned அப்படின்னு சொல்லுகிறோம். SIGHED அப்படின்னு சொல்லுகிறோம். அவர் பெருமூச்சு விட்டார். அதனுடைய கிரேக்க வார்த்தை என்னன்னா ஸ்டெனாசோ. அதுக்கு பேர் என்னது? ஸ்டெனாசோ. அப்போ நீங்கள் தமிழில் எப்படி பாஸ்டர்னா அதை எழுதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த கிரேக்க வார்த்தையோட ஸ்பெல்லிங் சொல்ல STENAZO ஸ்டெனாசோ என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ தமிழில் அதுக்கு அவங்க ஈக்குவலண்ட்டாக கொடுத்த வார்த்தை என்னன்னா பெருமூச்சு என்று கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளாக ஒரு பெருமூச்சை கொண்டு வரக்கூடியவராய் செயல்படும் பொழுது அதுவும் ஆவியானவருடைய மொழிகள். அப்படி நமக்குள்ளா என்ன பண்றாரு? ஒரு பெரிய பெருமூச்சு விடுறோம் அப்படின்னா எப்போ தெரியுமா அதை விடுவோம் தெரியுமா? ஒரு துக்கமான செய்தி, ஒரு சோகமான செய்தி, ஒரு கவலையான செய்தி கேட்கும் பொழுது இப்படி நடந்துச்சு அப்படின்றோம் பாருங்க. அதான் பெருமூச்சு என்பது. அப்படின்னா அது ஒரு துக்கத்தின் ஒரு அடையாளமாய் ஒரு காரியத்தை நாம் புதிதாக கேட்டு வரவழைக்கும்படியாக ஆவியிலே ஒரு துக்கம் வரும் பொழுது எப்படி ஒரு பெருமூச்சு விடுகிறோமோ அந்த மாதிரி ஆவியில ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அது ஆவியானவருடைய மொழிகள். ஆவியானவருடைய மொழிகள். சரி, இன்னொரு வசனத்துக்கு நேராக திரும்ப விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 8:23. ஓகே, ரோமன் சாப்டர் 8 verse 23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய உத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே என்ன பண்ணுகிறோம்? தவிக்கிறோம். இப்போ இது எல்லாமே கிரேக்க வார்த்தையில ஸ்டெனோசா தான். நீங்க கிரீக்ல எல்லா இடத்துலயும் ஸ்டெனோசா தான் இருக்குது. இங்க தவிக்கிறோம்னு இருக்கிறது, அங்க என்ன பண்றோம்? பெருமூச்சு விடுகிறோம் என்றது. அப்படி ஆவியில திடீர்னு ஒரு தவிப்பு வருது. ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் இது ஆவியிலே நமக்கு ஏற்படக்கூடிய உள் உணர்வின் ஒரு பகுதி. இது எப்படி இந்த இன்ட்யூஷன்ஸ்ல ஒரு பார்ட்டை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்குள்ள அந்த ஸ்டெனோசா நடக்கும் பொழுது, ஒரு பெருமூச்சு வரும் பொழுது, ஒரு தமிழ்ல எப்படி வருது அது? ஒரு அடுத்தது இந்த வசனம் இதுல தமிழ்ல தவிப்பு வரும் பொழுது, ஒரு தவிப்பு வரும் பொழுது. இப்ப நீங்க ஆவியில திடீர்னு இப்போ நம்ம இதை செய்தே ஆகணும் பிரதர். இப்போ யூஸ்வலா இது எப்படி வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய வேலையே என்னன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். அதனாலதான் என்னோட இந்த சின்ன சின்ன மெசேஜ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கு எனக்கு கர்த்தர் உதவி செய்யணும். எனக்கு புரிய வைக்கிற வேலையா இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. எப்படி இப்போ நீங்க சைக்கிள் மெக்கானிக் கிட்ட போனீங்கன்னா அவன் எதனாலும் அரை மணி நேரத்துல என்ன பண்ணிடலாம்? கழட்டி அனுப்பிச்சிடலாம். இதே இது நீங்க ஒரு BMW கார், அதுவும் இந்த ஜெர்மன் கார்ஸ்லாம் நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னா அரை மணி நேரத்துல ரெடி பண்ணுங்கன்னா அரை மணி நேரத்துல கழட்ட கூட முடியாது அது. ஏன்னா அது அப்படி ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ். அதுக்குன்னு அவன் டைம் கேட்பான். ஒரு மூல்வெல்லாம் அது மாதிரி சரியான விஷயம். அதெல்லாம் நீங்கள் வேலை செய்து அது மாதிரி ஒரு சில வேலைகளுக்கு டைம் தேவை. அது மாதிரி இந்த பாடத்துக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் இதை என்ன பண்ண வேண்டியிருக்குது. அப்படியே கடகடன்னு சொல்லிட்டு போகலாம் கிடையாது. நம்முடைய ஆவியிலே தவிப்பு உண்டாகும் பொழுது, பெருமூச்சு தவிப்பு. இன்னும் ஒரு சில இடத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
அதை நம்ம கவனமா பார்ப்போம் பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Hebrews chapter 13 verse 17. எபிரேயர் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல. அங்க என்ன யூஸ் பண்ணிருக்குது? தவிப்பு, பெருமூச்சு. இங்க என்ன இருக்குது? துக்கம். இப்ப தமிழ்ல கேட்டீங்கன்னா ஏன் பாஸ்டர் எல்லா இடத்துலயும் கிரீக் வேர்டு ஒன்னா இருக்குது, இவங்க ஏன் இப்படி மாத்தி மாத்தி எழுதியிருக்கிறாங்கன்னா, அந்த மொழியாக்கம் பண்ணும் பொழுது ஆவியானவர் அவர்களுக்கு என்ன பலன் கொடுத்தாரோ, இல்லாட்டி ஆவியானவரை விட்டுட்டு இவங்களே எழுதிட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தம் கருத்து மாறல. கருத்து என்ன பண்ணல? மாறல. பொருள் மாறவே இல்லை, எழுத்துக்கள் மட்டும்தான் மாறி இருக்கிறது. தவிப்பு இருக்குது, பெருமூச்சு இருக்குது, இது என்னது? துக்கம் இருக்குது. சரி, இன்னொரு வார்த்தையை சேர்த்து வாசிக்கிறோம். இதுவும் ஸ்டெனோசா தான். இதுவும் என்ன கிரேக்க வார்த்தை? ஸ்டெனோசா என்ற வார்த்தை பேசப்படுகிறது. இப்ப யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் என்ன பண்ணாதீர்கள்? முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் என்ன பண்ணுகிறார்? நிற்கிறார். ஓகே, இங்கேயும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணாதீங்க? முறையிடாதபடி. இங்கேயும் அந்த கிரீக் வேர்டு என்ன இருக்குன்னா ஸ்டெனோசா என்று. இங்க தமிழ்ல ஒருவருக்கு ஒருவர் விரோதமா என்ன பண்ணாதீங்க? முறையிடாதிருங்கள். இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரட்ஜ் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் கிரேக்க வார்த்தை என்னது? ஸ்டெனோசா. அப்ப 4 இடத்திலும் இது எப்படி சொல்லப்படுதுன்னா தவிப்பு, பெருமூச்சு, துக்கம், அடுத்தது என்னது? முறையீடு. அப்ப இது 4மே ஆவியில உங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு சம்பவங்கள் ஏற்படுகிறது. நீங்க ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு அந்த இடத்துல உங்களுக்கு துக்கமான ஒரு உள் உணர்வு ஏற்படுதுன்னா அது ஆவியானவருடைய அடையாளம், அது ஆவியானவருடைய மொழிகள். அடுத்தது உங்களுக்கு ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி, இது ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வெளியரங்கமா இல்லை, நீங்க மனதளவில் உங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் கிடையாது. இப்ப ஸ்பிரிட்ல ஏற்படக்கூடியதை நான் சொல்றேன் பாருங்க. அங்க ஒரு துக்கம், ஒரு பெருமூச்சு, ஒரு தவிப்பு, இதெல்லாம் நடக்குதுன்னா இது ஆவியானவருடைய மொழிகளில் ஒன்று. சரி, இந்த மொழிகள் ஏன் செயல்படுகிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் இதனுடைய மிக முக்கியமான இடம். இது எதற்காக தேவன் செயல்படுத்துகிறார் என்று சொன்னால், நம்மை அவர் பக்கமாய் கவனத்தை திருப்புவதற்கு அழைக்கிறார். ஆக்சுவலா இட் இஸ் சம்மனிங் டூல். அவர் பக்கமாய் நம்முடைய கவனத்தை ஆவியிலே திருப்புவதற்கு அது அழைக்கக்கூடிய மொழிகள். இட்ஸ் a summoning tool. இட்ஸ் a summoning tool. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுடைய ஆவியில ஒரு பெரிய துக்கம் வருது, உங்களால எதுவுமே பேச முடியல, அப்படியே அமைதியாயிடுறீங்க. அப்படின்னா என்னன்னா ஆவியானவர் இப்ப நீ ஆவிக்கேற்றபடி நடப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவர் பக்கமாக அழைக்கிறார். அதனால நீங்க ஆவியில அதிகமாக செயல்படுகிறவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்களை எல்லா நிலையிலும் இழைத்து கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு என்னன்னா உள்ள துக்கம் வரக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. When you come to a certain standard of spiritual life, உங்களுக்கு வெளியரங்கமான செயல்களை காட்டிலும் உள்ள ஒரு பெருமூச்சு, துக்கம், ஒரு பெரிய முறையீடுகள்லாம் வரக்கூடாது என்பதில் நீங்க என்ன ஆயிடுவீங்க? ரொம்ப கவனமுள்ளவர்களாயிடுவீங்க. அதனால கொஞ்சமா பேசுவீங்க, அளவுக்கேற்றபடி தான் மக்களோடு கூட செயல்படுவீங்க. நீங்க எல்லாம் நினைப்பீங்க நான் முன்னாடி மாதிரி இல்லையே. இல்ல சில பேர் சொல்லுவாங்க, நீ முன்னாடி மாதிரி இல்லப்பா, நீ பாட்டுக்கு எவ்வளவு நேரம் ஜாலியா இருப்ப, எவ்வளோ சிரிச்சுன்னு இருப்ப, இப்ப என்ன இப்படி மாறிட்டேன்னா இப்ப அவன் ஆவிக்குரிய பரிமாணங்கள்ல கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். அதனாலதான் ஆவிக்குரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா பேசுவாங்க. நான் இந்த ஆவிக்குரிய தலைவர்கள்னா நல்ல தேவனோடு கூட பல ஆண்டுகள் பயிற்சியாய் நடந்தவங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பேசுவாங்க. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த வழி நடத்துதெல்லாம் அவங்க ரொம்ப இணைக்கப்பட்டு அவங்க ரொம்ப அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இப்படிப்பட்ட இந்த ஸ்டெனோசோ நடந்துடக்கூடாது என்பதில் கவனமா இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் நம்மளை கூப்பிடுற அளவுக்கு நம்ம தூரமா போயிடக்கூடாதுப்பா அப்படி. ஆனா ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் கர்த்தர் கூப்பிட்டாலும்
சரி இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, எப்படி அது இன்னொரு டீம். இது எப்படின்னா சம்மனிங் சிக்னல், நம்மளை அழைக்கும், நம்மளை அழைப்பு கொடுக்கிறார் என்ற அர்த்தம். இது யூசுவலா எதற்கு அழைப்பு கொடுப்பார் என்று சொன்னால், அவரோடு கூட தனியாய் நேரம் செலவழிப்பதற்கு அழைப்பு கொடுக்கிறார். இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் a summoning tool for prayer. நீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு துக்கம் வருதுன்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னன்னா, கர்த்தர் என்னை தனியா இருந்து அவரோடு ஜெபிக்கிறதுக்கு என்னை அழைக்கிறாரான்னு செக் பண்ணுங்க. யூசுவலா இது எப்ப நடக்கும் என்பதை நான் சற்று விவரித்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட இந்த பாடத்திட்டங்கள்லாம் தமிழ் உலகத்துல கடந்து செல்வது என்பது ரொம்ப கடினமானது. தமிழ் பேசப்படுகிற மக்களுக்கு மத்தியில் இதெல்லாம் பேசுறது என்பதே ஒரு பெரிய குதிரைக்கொம்பு மாதிரி. ஏன்னா இவங்க என்னன்னா இன்னும் அந்த தாவீதனுடைய அந்த 5 கல்லை விவரிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அதுல எந்த கல் அடிச்சா கரெக்டா விழும் என்பதுல ரொம்ப துல்லியமா போயின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் இப்போ உள்ள இருக்கிற ஸ்டெனோஸோவை நீ பாருப்பானா, அது என்னப்பா ஸ்டெனோஸோ சமோசான்னு அந்த ஆள் வேற ஏதோ சொல்லின்னு இருக்கிறான்னு. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு ஆரோக்கியமான சபையை உருவாக்கி அதன் மூலமாய் தேவனுடைய அசைவுகளை நாம் பார்க்க விரும்புகிறோம். அல்லேலூயா. நம்மளும் எழுப்புதலை நோக்கி தான் பிரசங்கம் பண்றோம். எழுப்புதல் சொல்றதுனால எழுப்புதல் வராது, ஒருத்தனை எழுப்பி விடுறதுதான் எழுப்புதலே வரும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தாவே எழுப்புதல் அனுப்புனா கர்த்தர் சொல்றாரு, இப்படி நீ செய்தாதாண்டா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது எழும்புவாங்க. அப்புறம் தான் அந்த நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாபெரும் எழுப்புதல் என்ன பண்ணும், நடக்கும். இவன் 30 வருஷம் ஆகியும் இப்ப ஆவியானவர் எப்படிப்பட்ட மொழிகளிலே நம்ம கூட பேசிட்டு இருக்காருன்னு தெரியலன்னா, இவர்களை வைத்து தேவன் எப்படி தேசத்தை சந்திக்க முடியும்? இந்த ஸ்டெனோசோ ஒரு துக்கம், ஒரு தெய்வீக ஒரு தூண்டுதல்ல இப்படிப்பட்ட அசைவுகள் வரும் பொழுது ஒரு துக்கம் வருகிறது, கரெக்டா, ஒரு தவிப்பு வருகிறது, ஒரு பெருமூச்சு வருகிறது, ஒரு முறையீடுகள் வருகிறது. இதெல்லாம் எதற்கு தேவன் அடையாளமாய் வச்சிருக்கிறார்னா, உங்களை தேவனுடைய பகுதியிலே உங்களை கவனம் செலுத்தும்படியாக கர்த்தர் கூப்பிடுறார். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு இப்படிப்பட்ட அசைவுகள் வருதோ முதல்ல நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுடைய குவைட் டைம் வித் காட் இஸ் இட் கோயிங் ப்ராப்பர்? ஓகே, ஃபர்ஸ்ட் அது. இரண்டாவது, நீங்க நல்ல ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு கூட இது வரலாம், இது வரவே முடியாது, வரக்கூடாதுன்னா ரூல்ஸே கிடையாது. அது ஏன் வரலான்னா, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு உனக்கு இன்னும் பலன் அதிகமாய் தேவை என்பதற்காக கர்த்தர் உங்களை அவரோடு நிலைத்திருக்கும்படியாய் உங்களை அழைக்கிறவராய் இருக்கலாம். ஹல்லேலூயா. டு பர்ஃபெக்ட் யுவர் வீக்னஸஸ், உங்களுடைய பலவீனங்கள். இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகிறது, இல்லை ஒரு சூழ்நிலை வரப்போகிறது, ஒரு பெரிய வேலையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு உங்களுக்கு அதிகமான பலன் தேவை. என்னன்னா, இப்போ கர்த்தர் இந்த சிக்னல் அழைப்பாரு, உனக்கு வரப்போகிறது ஒரு பெரிய வேலைப்பா, ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய சூழ்நிலையை நீ சந்திக்க போகிற, அதற்கு நான் உன்னை என்ன பண்ண விரும்புகிறேன், இப்போ தயார்படுத்த விரும்புகிறேன், ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு நீ என் கூட என்ன பண்ணணும், நீ அதிகமாய் நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அப்படிப்பட்ட மொழிகளை பயன்படுத்தலாம். இல்லாவிட்டால் நம்மிடத்துல இருக்கக்கூடிய குறைகள் நிறைவு செய்யப்படும்படியாக தேவன் இதை பயன்படுத்தலாம். ஹல்லேலூயா. டு பர்ஃபெக்ட் அவர் வீக்னஸஸ் ஆர் டு ஹெல்ப் அஸ் இன் அவர் இன்சஃபிஷியன்சி. நமக்கு போதாத நிலைமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மளை அந்த இடத்துக்கு அழைக்கலாம். அதனாலதான் இந்த அசைவுகளுக்கு நம்ம ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். ஏதாவது ஆவியில திடீர்னு ஏதாவது ஒரு துக்கம் வருகிறது, ஒரு பெருமூச்சு போல ஒரு அமைப்பு வருகிறது, உங்களுக்கு ஒரு ஒரு தவிப்பு வருகிறது, எப்போ நான் நல்லா தான் இருந்தேன், திடீர்னு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் நீங்க ஆவிக்குரிய உலகத்துல போய் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா உடனே என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் பிசாசு பிரதர், அதை உடனே என்ன பண்ணணும், நீங்க இயேசு நாமத்தினால ஒரே ஒரு திட்டி அதை அனுப்பிச்சிடணும். சிக்னலே அவர் தான் அனுப்புறாரு. எப்படி சிக்னலே என்ன பண்றாரு, அவரு தான் போடுறாரு. இப்போ அவர்கிட்டயே போய் இந்த சிக்னல் ஏன் வருதுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, முறையிட முடியாது. அவர் தான் அனுப்புறாரு. உனக்கு சில பிரச்சனைகளுக்கு அதை சரி பண்ணணும், உனக்கு சில குறைவு இன்சஃபிஷியன்சி, நீ உனக்கு வரப்போகிற டாஸ்க், உனக்கு வரப்போகிற பெரிய திட்டத்துக்கு உனக்கு உள்ளான பலன் பத்தாதுப்பா. எப்படி உன்னுடைய ஸ்டாமினா பத்தாது, உன்னுடைய ஆரோக்கியமான பலன் பத்தாது, நீ இன்னும் பலனடைய வேண்டும். அதற்காக தேவன் அப்படிப்பட்ட அசைவுகளை நம்முடைய ஆவியில என்ன பண்ணுகிறார், வைக்க விரும்புகிறார். அதுக்கு பேர் தான் ஸ்டெனோசோ.
இது மெயினாக வர்றதுனுடைய காரணம் என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றி அடையும்படியாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரே விஷயமா வைக்க முடியாது. பாருங்க, சில மனிதர்கள் நீங்கள் அவங்களுக்கு சாம்பார், காரக்குழம்பு, மோர் குழம்பு, எல்லா ரசம், தயிர் எல்லாத்தையும் வச்சிங்கன்னா, ஒரு சில மனிதர்கள் அப்படிப்பட்ட விசித்திரமான உணவு பழக்கத்தை உடையவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடுவான். அந்த கடைக்காரன் உண்மையாகவே தலையில கை வச்சுப்பான். ஒன்றையும் நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு ரசனையோடு என்ன பண்ண செய்த. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சுவை இருக்கிறது, ஒவ்வொரு செயல் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் என்னன்னா, அது எப்படி இருந்தாலும் போனா என்ன, நமக்கு என்ன எல்லா வேலை ஒன்றும் முடிஞ்சிச்சுல அப்படின்னு. அதே மாதிரி ஆவியானவரையும் சில டைம் என்னன்னா, அவர் துக்கமாக பேசினா என்ன, பெருமூச்சோட பேசினா என்ன, ஒரு பெரிய தவிப்போடு பேசினாங்க, எது பேசினா நம்மளுக்கு என்ன, ஏதோ பேசிட்டார் அப்படி இல்லை. ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு மொழிகளுக்கும் பின்பாக தேவனுடைய சில தீர்மானங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஸ்டெனோசோ உங்களுக்குள்ள ஏற்படுதுன்னா, இப்ப நம்ம எப்படி அதை சரி பண்ணலாம்னா, கோ பேக் டு யுவர் பிரேயர் லைஃப். உங்களுடைய ஜெப அறைகளுக்குள்ளாய் கடந்து செல்லுங்க. திஸ் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் தட் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட். ஏன்னா கர்த்தர் இன்றைக்கு இருக்கிற பலவீனங்களை சரி பண்ணலாம், இல்லை வரப்போகிற காரியங்களிலே உங்களை நிலைப்படுத்துவதற்காக அதை கூப்பிடலாம். ஏதோ ஒரு காரியத்துல ஆவிக்குரிய மண்டலத்துல சில நிரப்புதலை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த உணர்வு வந்துச்சுன்னா, இந்த உள்ளான இந்த பாடத்திட்டம் நடந்துச்சுன்னா, நீங்க ரொம்ப கவனமா மாறுங்க. பி கேர்ஃபுல் ஃபார் யுவர் ஸ்டெனோசோஸ். எப்படி திடீர்னு நல்லா பேசிகிட்டே இருக்கிறோம், நல்லா ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆனால் திடீர்னு நம்முடைய உணர்வு மண்டலங்கள் அப்படியே டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யோசித்து பார்க்கணும், இப்போ நம்ம தேவனுடைய அசைவுகளுக்கு ஈடுபட்டிருக்கிறோமா? ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்கு பிரச்சனையானதுன்னு சொல்லி நிறைய வேலைகளில் பேசப்பட்டிருக்குது. ஆனால் இந்த உணர்வுகளை எல்லாம் கொடுத்ததே தேவன்தான். இந்த உணர்வுகளை எல்லாம் ஆவியானவர் செயல்படுத்தினால் அது ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம செயல்படுத்துறது இல்லாட்டி நம்முடைய மாம்சம் செயல்படுத்துறது, நம்ம கூட இருக்கிற சக மனிதர்கள் செயல்படுத்துவது, இல்லாட்டி பிசாசு அதை செயல்படுத்தணும்னா பிரச்சனையை ஒழிய, ஆவியானவர் அதை செயல்படுத்தினால் அதில் மிகப்பெரிய ஆவிக்குரிய மாறுதல்களையும் வெற்றிகளையும் ஆவிக்குரிய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய திட்டங்களையும் தேவன் வைத்து செயல்படுத்துகிறார். அல்லேலூயா. படைத்தவருக்கு தெரியாதாங்க இது தேவை, இதை இவனுக்கிட்ட கொடுத்தா இது பெரிய மாற்றத்தை ஏற்படும். அதனால தான் பாருங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போய் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து தங்களை விட்டு கொடுத்து அழுவார்கள். சில பேரில் கண்ணீர் விடுவாங்க, அவங்க குரோன் பண்ணுவாங்க. அப்படி என்று சொன்னால் ஒரு மன குமுறலோடு ஜெபிப்பார்கள். இப்போ இதெல்லாம் நடக்குமானா நிச்சயமாய் நடக்கும். ஏன்னா உள்ள துக்கம் அதிகமாக இயக்கப்படும் பொழுது ஒரு மனிதன் ஓரளவுக்கு தான் கண்ணீரை என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவன் அழலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இது ஆவியானவரால் இயக்கப்பட்டதுனால் அதிலே நிச்சயமாய் மாற்றங்களும் வெற்றிகளும் உண்டாகும். அல்லேலூயா. இப்ப யாரோ ஒருத்தர் இதை செய்யறாங்கன்றதுனால நீங்களும் துக்கமான மாதிரி நடிச்சீங்கன்னா, இப்ப ஆவியானவரே துக்கமாயிடுவார். எப்பா நம்ம ஒண்ணு செய்யாததை ஒண்ணு என்ன பண்றான், இவன் ஏதோ சேர்த்து செய்யறான்பா. எப்படி? அப்ப இந்த ஸ்டெனோசோ என்பது தேவனுடைய அசைவுகளில் ஒரு முக்கியமான அசைவு. எத்தனை பேருக்கு நான் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குது? அப்ப நீங்க கவனமா இருக்கணும். எப்படின்னா, முறையிடுகிறது. அது ஆவியில் என்ன நடக்குது, ஒரு முறையிடுகிறது. ஓகே, இங்க இந்த தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடுகிறீர்கள். இப்போ நம்ம அந்த எழுத்தின் கான்டெக்ட்ல நான் போல, நான் வேர்டு கான்டெக்ட்ல போனேன். முறையிடுகிறது. இப்போ உள்ள ஒரு முறையிடுகிறது உள்ள நடக்குதுன்னா, கர்த்தர் உங்களை திடீர்னு இன்னைக்கு காலையில கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணு அப்படின்னா பாருங்க, அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய ஆவிக்குரிய தாக்கங்கள் பூமியில ஏற்படுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய ஆவியிலே ஏற்படுகிறது. இது ஸ்டெனோசோ. இது என்னது, ஸ்டெனோசோ. இதை நீங்க செய்து முடிச்ச உடனே இந்த ஸ்டெனோசோவுக்கு நீங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கிறீங்கன்ற ஒரு அடையாளம் என்னன்னா, அந்த துக்கம், அந்த முறையிடுதல், அந்த தவிப்புலாம் உங்களை விட்டு போயிடும். நீங்க அதுக்கு கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த அறிகுறிகள் உங்களை விட்டு என்ன பண்ணிடும், போயிடும்.
ஆனால் தான் நம்ம சில வேலைகளில் பாருங்க, துக்கமாக ஜெபிக்க போயிட்டு நல்லா ஜெபிச்ச உடனே ஒரு மாதிரி சந்தோஷம் ஆயிடுவோம். இப்போ வெளியில இருந்து பார்க்குறவன், ஏன்பா என்னதான் செய்த, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண உடனே எல்லாம் சந்தோஷமாயிடுச்சுன்ற. ஏன்னா இப்போ அறிகுறி மாறிடுச்சு. இப்போ அறிகுறி என்ன பண்ணிடுச்சு? மாறிடுச்சு. இப்போ இதெல்லாம் நிறைய ஆவிக்குரிய மண்டலத்தில் நிறைய பேர் கண்டுபிடிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாதான் பிரதர் நல்லா இருக்குது. ஏன் நல்லா இருக்குதுன்னா, முதல்ல ஒரு அறிகுறி வந்துச்சு. இப்போ அந்த அறிகுறிக்கு நீங்களும் நானும் ஆவியிலிருந்து வழி நடத்தப்பட்டு தேவன் விரும்புகிற வண்ணமாய் நாம் அதை செயல்படுத்திட்டோம்னா, அந்த அறிகுறி நம்மளை விட்டு என்ன பண்ணிடும்? கர்த்தர் எடுத்துட்டு அதுக்கு சில நல்ல விடுதலையின் அறிகுறிகளை கொடுப்பார். அதுல ஒன்று சமாதானம், சந்தோஷம், ஒரு நிறைவான எண்ணங்கள், ஒரு மன மகிழ்ச்சி, இதெல்லாம் வரும். அப்போ இந்த ஸ்டெனோசாவுக்கு நம்ம ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவது தான் ஆவியிலே நாம் செய்யக்கூடிய மொழிகளுக்கு செய்யக்கூடிய கவனமான திட்டம். ஹல்லேலூயா. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ் ஆர் த லாங்குவேஜஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த ஸ்டெனோசோ, இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்கிறேன்னா உங்களுக்கு அது ஆழமாக புரியணும். நான் கிரேக்க வார்த்தையார் கிடையாது. ஆனால் ஆவியானவர் அந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தி ஆங்காங்கே அவருடைய செயல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை ஒன்று சேர்த்து சொல்வதா என் வேலை. அப்போ நீங்கள் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு துக்கம், ஒரு முறையிடக்கூடிய ஒரு 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 கலக்கம், ஒரு தவிப்பு, இதெல்லாம் வருதுன்னா நீங்கள் இம்மீடியட்டாக என்ன ஆயிடும்னா, இப்போ ஏதோ ஆவியானவர் நம்ம கூட என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒரு மொழியை நம்ம கூட என்ன பண்ணுறாரு, செயல்படுத்துகிறவராக இருக்கா. இப்போ இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஜெபிக்க போக வேண்டும். அந்த மொழியினுடைய அடையாளங்கள் மாறுகிற வரைக்கும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அது சில டைமில் 1 மணி நேரத்தில் போயிடும், சில டைம் 10 நிமிஷத்தில் கூட போகலாம். சில நாள் 10 நாள் கூட இருக்கலாம், சில டைம் 1 மாதம் கூட இருக்கலாம், 3 மாதம் கூட இருக்கலாம், தெரியாது. ஏன்னா அந்த துக்கம் களையும் வரைக்கும் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த முறையீடுகள், அதான் சம்மனிங், அழைப்பு. இது ஒரு அழைப்பின் மொழி. இந்த மொழி என்னது? ஒரு அழைப்பின் மொழி. கர்த்தர் உங்களை அழைக்கிறாரா? என்னுடைய லைஃப்ல அநேக வேலைகளில் எனக்கு இப்படி நடந்திருக்குது. ஆனால் எனக்கு இதுதான் தெரியாது. நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் என்னன்னா, கர்த்தர் எல்லா வித அனுபவங்களையும் அங்கங்கே கொடுத்துருப்பார். ஆனால் நம்மளுக்கு என்னன்னா, இதுதான் அதுன்னு தெரியாது. அதான் பிரச்சனை. எப்படி நம்மளை சில வேளையில ஒரு தெய்வீக திட்டத்துக்கு என்று அழைக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் காமிப்பார். நான் இன்று சில 3 கிரேக்க வார்த்தைகளை சொல்லணும்னு நினைச்சேன். அதை நிச்சயமாய் நம்ம அடுத்த கிளாஸுக்கு நகர்த்தி வைப்போம். எப்படி இல்லாட்டி இப்போ நைட் ப்ரேயராக கூட இது மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால நம்ம இந்த ஸ்டெனோசோவை மட்டும் இன்னைக்கு நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்னும் 3 முக்கியமான வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே கொடுக்க விரும்புகிறேன். அதனால நெக்ஸ்ட் கிளாஸை நம்ம எதிர்பார்ப்போம். நிச்சயமாய் தேவன் நமக்கு பெரிய அற்புதங்களையும் மாற்றங்களையும் செய்வார். ஹல்லேலூயா.